இங்க ஒரு டெலிவரி பாய் ஒரு பாட்டிக்கு சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்ட்டு கொண்டு வர, அவங்க வச்சிருக்க டாகிய பார்த்து காமெடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா சிரிக்க, பாட்டி குடுக்கலாம்னு நினைச்ச டிப்பையும் குடுக்காம அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த நாள் பாட்டியும் டாகும் வெளியே போயிட்டு இருக்கும்போது பாட்டி உடம்பு முடியாம அங்கேயே மயங்கி விழுந்துடுறாங்க. அந்த நாய்க்கு என்ன பண்ண அப்படின்னு தெரியாம அங்கேயே குலைச்சிட்டு இருக்கும். அப்போ அந்த சைடு வந்த டெலிவரி பாய் தான் பாட்டி எப்படியோ காப்பாத்தி ஆம்புலன்ஸ்லயே அனுப்பி விடுறாங்க. ஆனா யாருமே அவங்க பின்னாடி நாய் இருக்கிறத கவனிக்கல. இந்த நாயுமே ஆம்புலன்ஸ் பின்னாடியே கொஞ்சம் தூரம் ஓடுது. ஆனா கொஞ்ச நேரத்திலே டயர்டாயி அது வலியையும் தொலைச்சிருது. அது நைட்டு ஃபுல்லாமே அதோட ஓனரை தேடிட்டு இருக்கு. அடுத்த நாள் காலையில இந்த பப்பியை ஒரு ஃபேமிலி கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பொண்ணுக்குமே இந்த பப்பியை பார்த்தோன்னே ரொம்பவே பிடிச்சி போயிருது. அதனாலே நாமளே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட கேட்க, அவங்க அம்மாவுமே இதோட காலரையும் ட்ரெஸ்ஸையும் பார்த்து இதுக்கு ஆல்ரெடி ஓனர் இருக்கு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனாலுமே அவங்க அம்மா பொண்ணு ஆசைப்படுறாளே அப்படிங்கிறதுக்காக இந்த நாயை வச்சுக்கலாம்னு முடிவு பண்றாங்க. ஆனா இந்த பொண்ணு கொஞ்சம் கூட அந்த நாயை சவுண்டு போடவே விட மாட்டேங்கிறா. ஏன் அப்படின்னா இந்த பொண்ணே வந்து ஒரு ஆசிரமத்துல இருந்து தான் தத்தெடுத்துட்டு வந்திருப்பாங்க. இது சவுண்டு போட்டு தொந்தரவு பண்ணா நம்மளை வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்திலே இருப்பா. ஆனா கொஞ்ச நாள்லயே இதெல்லாம் போய் அவங்க அம்மா ரொம்பவே இவளை லவ் பண்றாங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிறாங்க. அதே நேரத்துல அந்த பாட்டியும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கண்மொழிக்கு தான் நாய் தொலைஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிறத கேட்டதுமே ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. அதனால அந்த டெலிவரி பாயை கூப்பிட்டு மிஸ்ஸிங் போஸ்டர் அடிச்சு வெயிலும் பனியும் பார்க்காம 2 பேருமே எல்லா இடத்துலயும் போஸ்டர் ஒட்டுறாங்க. ஏன்னா அந்த பாட்டியோட ஹஸ்பண்ட் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிருப்பாங்க. பையனுமே வெளிநாட்டுல வந்து செட்டில் ஆயிருப்பான். இந்த பாட்டிக்குன்னு துணையா இருக்குது அந்த நாய் மட்டும்தான். அதனாலேயே ரொம்பவுமே ஃபீல் பண்றாங்க. ஒரு வழியா அந்த மிஸ்ஸிங் போஸ்டர் அந்த பொண்ணோட அப்பா கண்ணிலையும் பட்டுருது. அதனால அதை போய் வீட்டுல சொல்லும் போது அவங்க அம்மா வந்து பொண்ணு வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு வழியா அவங்க அப்பா எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண அவங்களும் புரிஞ்சுட்டு அவங்க பொண்ணுகிட்ட போய் பேசுறாங்க. இதை கேட்டதுமே அந்த பொண்ணுமே அழுதுட்டு அம்மா அப்படின்னு முதல் டைமா கூப்பிடுறா. அதுக்கப்புறம் ரொம்பவே மெச்சூர்டா சரி கொடுக்கலாம் அப்படின்னு ஒத்துக்கிறா. அடுத்த நாள் அந்த பாட்டியை வர சொல்லி அந்த நாயையும் திருப்பி கொடுத்துட்றாங்க. ஆனா அந்த பொண்ணு ரொம்பவே வருத்தப்படுறத பார்த்து பாட்டி எப்பனாலும் நீ வந்து இந்த நாயை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமே நாய் ரொம்பவே சோகமா இருக்கு. அதனால அதோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட பாட்டி அந்த சின்ன பொண்ணு ஃபேமிலிக்கு கால் பண்ணி கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்றாங்க. கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன்ல ரொம்ப நாள் கழிச்சு அந்த நாயை பார்த்தோன்னே அந்த சின்ன பொண்ணு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. புரிஞ்சுக்கிட்ட பாட்டி தான் இனிமேல் அவங்க பையனோட போய் இருக்க போறதாவும் இந்த நாயை வந்து இதுக்கப்புறம் இந்த பொண்ணே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே அந்த பொண்ணை சந்தோஷப்படுத்துறாங்க.